உங்களுடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது யார் தெரியுமா? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான். உங்களுடைய ஆழ்மனம் அதுதான் உங்களுடைய லைஃப்பை 95% கண்ட்ரோல் பண்ணுது. சப்போஸ் உங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, திரும்பி திரும்பி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த பிரச்சனைகளை என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற சில விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை திரும்பி திரும்பி கொண்டு வந்து தருது. அது எதனால் வருது, அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, உங்கள் லைஃப்பில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி அதை சால்வ் பண்ண பிறகும் திரும்பி அதே மாதிரியான பிரச்சனைகள் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கா? அது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம். ஸோ ஒரு விஷயம் திரும்பி திரும்பி வருதுன்னா இட்ஸ் கால்ட் அ பேட்டர்ன். உங்களுடைய ஆழ் மனசில் நிறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது உங்கள் சின்ன வயசில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வளர வளர உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய பிலீவ்ஸ் எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இட் இஸ் நத்திங் பட் அ ரெக்கார்டர். எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் உங்கள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், சில எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு ஹியூஜ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அதிலிருந்து உங்களுடைய மனசு சில முடிவு எடுத்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு யாராவது உங்களை சீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பண விஷயத்துலையோ எதுலேயோ. அப்போது உடனே நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்கன்னா, இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இல்லை சில சமயங்களில் பணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பிலீஃபாக இருக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஏஜுக்கு மேலே ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது சகஜம்தான், 40 வயசுக்கு மேலே 4 வியாதி வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான சில பிலீஃப்ஸ் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு கான்ஷியஸாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எது ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுதான் ரியாலிட்டியாக மாறும். சப்போஸ் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறீங்க. ஆனாலும் உங்களுடைய ஆழ் மனசில் இந்த ஏஜுக்கு மேலே உடம்பில் பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம்தான், இந்த வயசுக்கு மேலே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி பிலீஃப் இருந்தால் கண்டிப்பாக அந்த நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களால் அதுலேருந்து 100% வெளியில் வர முடியாது. ஏன்னா உங்களுடைய மைண்டே அதை நம்புறதில்ல. ஏன்னா உங்கள் ஆழ்மனம்ங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ப்ரோக்ராம். அதுதான் இப்போ ரியாலிட்டியில் அது உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பை நடத்திக்கிட்டு இருக்குது. உங்களுடைய ஆழ்மனம்ங்கிறது உங்கள் கான்ஷியஸ் மைண்டை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. ஸோ அதுதான் உங்களுடைய லைஃப்பை ஆட்டோ பைலட்டாக நடத்தும். ஏன்னா என்ன பிலீவ்ஸ் அதில் வச்சுருக்கீங்களோ அதை தான் அது ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை உங்களுடைய லைஃப்பில் பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு புது முயற்சி பண்ணுறப்பெல்லாம் உங்களுடைய பழைய அந்த ஃபெயிலியருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். அன்னைக்கு அப்படி தான் நம்ம முயற்சி பண்ணோம், அது சரியாகலை, இந்த தடவை நடக்குமான்னு தெரில அப்படின்னு அந்த பிலீஃப் இருக்க இருக்க நீங்கள் 2வது தடவையுமே சக்ஸஸுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா இட் ஹாஸ் பிகம் அ பேட்டர்ன். ஏன்னா நீங்கள் அந்த ஃபெயிலியரை ரொம்ப நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்போது ஒரு டீப் ரூட்டட் இமோஷனாக உங்கள் மனசில் அது பதிஞ்சு போயிடும். இது பிஸ்னஸ்க்குன்னு மட்டும் இல்லை, பர்சனல் லைஃபுக்கும் அதே மாதிரி தான். இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான், இவங்கெல்லாம் இந்த கேரக்டர் தான், என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை புரிஞ்சுக்காதவங்க தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை பிடிக்காதவங்க தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஏன்னா என்ன நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோமோ இட் பிகம்ஸ் அ ரியாலிட்டி. ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தான் நம்மளுக்கு காட்டும், அந்த மாதிரியான மனிதர்களை தான் நம்மளுக்கு காட்டும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னுடைய மனசில் இருக்கிற சம் பிலீவ்ஸ் தான் இதை கொண்டு வருது. ரைட், ஓகே, நான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்பர் 1, ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரப்போ கான்ஷியஸாக அதை யோசிச்சு பாருங்கள். இது என்னோட ஆழ்மான நம்பிக்கையிலேருந்து வருதா? நான் இதுக்கு ஆப்போசிட்டான நம்பிக்கை செய்கிறது ஒன்றும் மனசில் நினைக்கிறது ஒன்றும் வேறு மாதிரி இருக்கா? நான் செய்கிற செயலும் மனசில் இருக்கிற எண்ணமும் வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பணத்துக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ பணம் வந்தால் நிம்மதி போயிடும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களுக்கும் நீங்கள் மனசில் நினைக்கிறதுக்கும்
ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதை கிளியர் பண்ணுங்கள். அடுத்தது மனசில் இருக்கிற கவலைகள், வருத்தங்கள், அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் உண்டாக்குன அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணலாம், நிறைய மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணலாம். சொல்லப்போனால் ஹோப்போனோபோனோ மெடிடேஷனு நீங்கள் பண்ணலாம். அதில் இருக்கிற 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ, இந்த 4 ஃப்ரேசஸை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க இது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு. உங்கள் மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாறுற வரைக்கும் பண்ணணும். ஏன்னா இது இத்தனை தடவை பண்ணணும், அத்தனை தடவை பண்ணணும் கணக்கு கிடையாது. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற நம்பிக்கைகள் மாறணும் இல்லையா? அதனால் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் எந்த மெடிடேஷனும் பண்ணுங்கள். காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, அதாவது 7 டைம்ஸ், 11 டைம்ஸ், 21 டைம்ஸ், முடிஞ்சால் 108 டைம்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த 4 ஃப்ரேசஸ் சொல்கிறப்போ உங்களுடைய ஆழ் மனசில் அது ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இத்தனை நாள் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆழ்மன நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலம் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இந்த ஹோப்போனோபோனோ மெடிடேஷனை பண்ணலாம். அடுத்தது அஃபர்மேஷன் சொல்லலாம், விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸஸ் சேர்த்து செய்யலாம். ஸோ இத்தனையும் நீங்கள் செய்கிறப்போ உங்கள் ஆழ்மனசில் இருக்கிற உங்களுடைய சக்ஸஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பிக்கைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு எண்ணங்களாக இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து உங்கள் லைஃபுக்கு சப்போர்ட்டான ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கைகளும் பாசிட்டிவான எண்ணங்களும் உங்களுடைய மனசில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே அது சக்ஸஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து தர ஆரம்பிக்கும். இதில் முக்கியமானது என்னது அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். ஸோ வெறுமனே நம்பிக்கைகளும் வெறுமனே எண்ணங்கள் மட்டும் பத்தாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான செயல்களை நம்ம செய்கிறப்ப தான் அந்த முயற்சிகள் எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸாக மாற ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஆழ் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸை ஓவர் கம் பண்ணி நம்மளுக்கான பாசிட்டிவ் பிலீஃப்ஸை மனசில் வச்சு நம்ம செய்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.